யோசித்து பாருங்க, பரலோகத்தில் இயேசு எந்திரிச்சு மத்திய ஆகாயத்தில் நிற்கிறாரு. அப்படி வாங்க ரிசீவ் பண்ணுறதுக்கு நிற்கிறாரு. ஒரு பக்கம் 2 பக்கமும் பிசாசு கூட்டம் நின்றுகிட்டு இருக்கு. அவங்க 2 பேருக்கு நடுவில் பிரதான தூதனுடைய சத்தம், டே வழிவுறா, எல்லாம் நகரு. அவன் சொல்லுவான், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் வருகிறார்கள், கர்த்தருடையவர்கள் வருகிறார்கள். இந்த கூட்டத்தில் தான் நீங்களும் நானும் இருக்க போகிறோம். எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? நான் எப்பவுமே இந்த செய்தியை மட்டும் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். காரணம் என்னன்னா, எனக்கு திருப்பி ஆவியானவர் சொல்லிகிட்டே இருப்பார், அந்த கூட்டத்தில் நீ இருக்கணும், பறந்து போகிற கூட்டத்தில் இருக்கணும். எவ்வளோ ஊழியம் பண்ணி, எவ்வளோ தான தர்மம் பண்ணியோ அல்லது என்ன மேன்மையான காரியங்கள் செய்தோம், இந்த கூட்டத்தில் மட்டும் நீங்களும் நான் இல்லாமல் போயிட்டா அதை விட பரிதவிக்கப்பட்ட நிலைமை வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அதுக்கு பிறகு பிசாசு 7 ஆண்டுகள் எங்கே தள்ளப்படுது? பூமியில தள்ளப்பட்டு உபத்திரவ ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி தான் கர்த்தர் உங்களை என்னையும் மீட்டுக்கிட்டு போக போறார். அப்போ நீங்களால எவ்வளோ விசேஷம் பாருங்க.